knowing the right answer. டீச்சர் எப்போமோ சொல்லியிருப்பாங்க, எப்போமோ படிச்சிருப்போம், திடீர்னுட்டு வைவா எங்களுக்கு. அதாவது பதில் கேட்பாங்க, டக்கு டக்குன்னு சொல்லணும். எழுதுறது ஒரு டைப் ஆஃப் ஆன்சர். எங்களுக்கு ஒரு எக்ஸாமின் நடக்கும். அந்த எக்ஸாமினேஷனுக்கு பேர் வைவான்னு அர்த்தம். ஓரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, வாய் வழியாக நாங்கள் பதில் சொல்லணும். அவங்க கேட்பாங்க, அதுக்கு உடனே நாங்கள் பதில் சொல்லணும். டிஸ்கஷன்லேயே போகும். அந்த எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக மெடிக்கல் காலேஜில் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வைவா எக்ஸாமினேஷனில் எப்போமோ படித்ததெல்லாம் சில வேளை கேட்பாங்க. வேணும்லாம் கேட்க மாட்டாங்க, அப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா இது வந்து ஃபார்மெட் மாதிரி கிடையாதுல்ல, சும்மா அப்படியே பேசி கேட்பாங்க. ஸோ சில வேளை எப்போமோ உள்ளது மூளையில் போட்டு கரெக்டாக கொக்கி போட்டு எடுத்து அந்த சொல்லக்கூடிய திறன், அதையும் ஒரு இன்ட்யூஷன் சொல்லலாம். ஸோ ஒர்க்கிங் மெமரி, ஸ்ட்ராங் ஒர்க்கிங் மெமரி, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயினில் ஸ்ட்ராங் ஒர்க்கிங் மெமரியை சொல்லலாம். எப்பவும் வாழ்நாள் உனக்கு நீ பிறந்ததுலேருந்து என்னதெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் மனசில் அப்படி லைவாக இருக்கணும். வேணுங்கிற நேரத்தில் வேணுங்கிறத மட்டும் கரெக்டாக வெளியே எடுத்து கொண்டு வர தெரியணும். ஸோ இது எல்லாமே ஒரு இன்ட்யூஷன், இது ஒரு கலை. இதை வளர்த்து கொள்ளலாம். நோயிங் த ஃப்யூச்சர், உங்கள் ஃப்யூச்சர் ஒரு 60% தெரிஞ்சிச்சுன்னா போதும், யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். சரி, இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட கரெக்டாக உங்களுக்கு சிலவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு ஃபங்க் ஆகிறவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், கத்திரிக்காவை கத்திரிக்கான்னு கண்டுபிடிக்க தெரியுமா? வெண்டைக்காவை வெண்டைக்கான்னு பார்த்த உடனே தெரியுமா? சரி, ஒரு பெரிய ஹோல்சேல் டீலர் இருக்கார், கோயம்பேடு இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய காய்கறி டீலர் இருக்கார். அந்த வியாபாரி என்ன செய்வார்? சொத்த கத்திரிக்காவை தெரியுமா அவருக்கு? நம்ம கூட ஏமாந்து வாங்கிட்டு போயிடுவோம் சொத்த கத்திரிக்காவை. ஆனால் அதிலே தொழிலாக வைத்து அதிலே நிபுணத்துவம் பெற்று அந்த கத்திரிக்காவையே தன் வாழ்க்கையாக, தன் பணமாக, தன் சுவாசமாக கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு நிமிஷமாக தெரியும். செக்ஸிங் அப்படிம்பாங்க. கோழி குஞ்சுகள் முட்டையிலேருந்து பொரிக்கும். கிட்டத்தட்ட 50 ஆண் கோழிகள் 50 பெண் கோழிகள் வருதுன்னு வைப்போம். அப்படி தான் வரும். இதில் நிறைய பேருக்கு அது எப்படின்னே தெரியாது. ஆனால் ஆண் கோழிகளை தனியாக எடுத்து விடுவார்கள். ஆண் கோழி குஞ்சு இதுதான் விற்பனைக்கு வரும், கலர் கலராக போட்டு விற்பனைக்கு வரும். ஸோ இப்படி பிரிக்கக்கூடிய திறமை, உள் உணர்வு எப்படின்னு தெரியாது. சார் எப்படி சார் இதுக்குள்ளே புழு இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தெரியாது. தாம்மா பாருமா, இப்படி தாம்மா இதாம்மா அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ நம்ம அதை பார்த்து அப்படி பிரித்து அதில் ஒரு நிபுணத்துவம் பெற்று விடுவார்கள். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சரை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ராஜபாளையத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 9 வருஷம் வேலை பார்த்தேன். கடினமான வேலை தான். எனக்கு அப்போ தான் 2 குழந்தைகள், ஒரு அபார்ஷன். ஸோ அந்த குழந்தைகளை வளர்த்த பருவம் அதெல்லாம். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிச்சிடுச்சு. இங்கே வந்து மாதத்துக்கு 3000 ரூபாய்க்கு இங்கே வந்து அப்போ 3000 ரூபா தான். ஸோ இதை நாங்கள் இப்போ இங்கே வந்து உயிரை விடுறதுக்கு நம்ம அதுக்கு வேறு ஏதாவது வேலை செய்யலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் போதும், இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மெடிக்கல் லீவ் போடுவேன், திருப்பி வர சொல்லுவாங்க, ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, போர்டில் போய் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இப்படி போர்டுன்னா எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து ஆமாம் உனக்கு உண்மையிலே நீ நல்லா இருக்க அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிடணும். அதுதான் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு கடைசி திடீர்னு ஒரு நாள் வேண்டாம், இந்த வேலையே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 9 வருஷம் வேலை பார்த்து முடிச்சுட்டேன். இன்னும் 3 மாதம் வேலை பாருங்கள் உங்களுக்கு பென்ஷன் வந்துடும்னு சொன்னார் எங்களுடைய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் நான் அது வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். நோ ரிக்ரெட்ஸ். ஸோ அந்த வேலையில் நான் இருக்கும்போது பிறகு விட்டுட்டு போர். என்னடா செய்ய, காலையிலே பரபரப்பாக ஓடி சும்மா இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க வேண்டியது இருக்கே அப்படின்ட்டு போர் என்னெல்லாம் செய்யலாம். கடைசியில் மூளையை கசக்கி அப்படியே யோசித்து நான் கண்டுபிடிச்ச ஐடியா, மாடு வளர்க்கலாம், பால் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் நிறைய பேர் சிரிப்பீங்க இதை கேட்டால். ஆனால் எனக்கு அப்போ அது ரொம்ப அப்பீல் ஆச்சு. நான் என்னுடைய எல்லா மூளையையும் போட்டு யோசித்து ஆஹா நல்ல இதாக இருக்கே. அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னேன். ஹஸ்பண்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, நிறைய பிஸ்னஸஸ் தொழிலுக்கு உதவி புரிகிறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணுறவங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, சரி ஒரு மாட்டுக்கு அப்போ அந்த காலத்தில் ஒரு 500 ரூபாய் நிற்கும், ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் இதுதான் அப்படின்ட்டு அவங்க சொல்லி அவங்க
இது பண்ணாங்க. அப்போ எதிர்த்த வீட்டில் ஒருத்தர் மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய மகள் எனக்கு ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்க தான் அந்த மாடுகளை வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவர் என்ன செய்வார், அந்த வயதான ஒரு தாத்தா எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பார். ஸோ அவர் போய் என்ன செய்வார், புல்லெல்லாம் அறுப்பார். அறுத்து நல்லா கெட்டி எல்லாத்தையும் கெட்டி வைப்பார். கொஞ்சம் தூரம் கொண்டு வருவார். வீடு பக்கத்தில் வந்தோடனே ஒரு சத்தம் கொடுப்பார். உடனே அவருடைய பேரப்பிள்ளைகள் போய் அந்த மூடையை சுமந்து கொண்டு திரும்பி வருவாங்க, வயதானவர். அப்போ ஒரு நாள் இந்த தாத்தாட்ட சொன்னேன், தாத்தா நானும் மாடு வளர்க்க போகிறேன், நிறைய இடம் இருக்குல்ல, இங்கே புல்லெல்லாம் போட்டு இது பண்ணி நான் மாடு வளர்க்க போகிறேன். அந்த தாத்தா அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சார். பார்ப்போம். ஹா 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 ஹான்னு விழுந்து 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 அவர் சிரித்து அவரால் அடக்கவே முடியல. இந்த தாத்தாவுக்கு பொறாமை. நான் இங்கே மாட்டு தொடங்கினேன், நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணிடுவேன், இவர் பிஸ்னஸ் போயிடும்னு நினச்சி இப்படி என்னைய எள்ளி நகையாடுகிறார் அப்படின்னு நினச்சிட்டு கோபமாக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த நல்ல வேளை அந்த பால் பிஸ்னஸ் எல்லாம் நான் தொடங்கலை, மாடுகளை எல்லாம் வளர்க்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு மாறி வந்தோம். சென்னையில் மாறி வந்திருக்கும்போது இன்னொரு குழந்தை பெற்றெடுத்து, ஒரு குழந்தை பிறந்து இறந்து விட்டது, ஒரு குழந்தை அபார்ஷன், ஒரு குழந்தை பிறந்து ஃபுல் டேர்ம் அது இறந்து விட்டது. அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்சாக அடுத்த 10வது மாதத்தில் இன்னொரு பிள்ளைய, மூத்த 2 பிள்ளைகளுக்கும் ஏமாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சாக எடுத்து சென்னைக்கு வந்து நல்ல மெடிக்கல் கேரோட அடுத்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேன். அவர்தான் ராஜா மான்சிங். தாகம் தொண்டு நிறுவனத்தை அழகாக திறம்பட அதை ஆரம்பித்து அவனது அப்பாவுடைய உதவியோடு அழகாக நடத்திட்டு வரார். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு எனக்கு குழந்தை பெற்றால் மட்டும் காணாது, ஹையர் ஸ்டடீஸ் எல்லோரும் கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிள்ளை பக்கிறது மட்டும்தான் அவனுக்கு வேலையாக, வேறு வேலையே கிடையாது அவனுக்கு அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஹையர் ஸ்டடீஸ் சென்னையில் இருக்கோம், அப்போ தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹையர் ஸ்டடீஸ் கிடச்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எனக்கு மிகவும் பிடித்த அந்த சைக்கியாட்ரி மெடிசன் கிடச்சிது. ஸோ இங்கே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ அவங்க ராஜபாளையத்துக்கு போனோம். போயிருக்கும்போது அந்த தாத்தாவை பார்த்து சொன்னேன், தாத்தா நான் இப்போ வந்து மெடிக்கல் காலேஜில் ஹையர் ஸ்டடீஸ் சேர்ந்துருக்கேன், அது இப்போ நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த தாத்தா அப்போ சொன்னார், இப்போ தான் நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்க, உங்களுக்கு ஏற்ற வேலை இதுதான், மாடு வளர்க்குறது இல்லைன்னு திருப்பி உளுந்து உளுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அவங்கவுங்க ஸ்லாட்டில் விழுந்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட்டை எவ்வளோ ஈஸியாக நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் செட் ஆகுறோமோ அவ்வளோ வாழ்க்கையில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஸ், அண்ட் நம்ம இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த்தை வெளியே கொண்டு வரலாம்.